குருவாயூர் கோயிலில் ஒரு பெரிய உருளியில் குண்டுமணியை நிரப்பி வைத்திருப்பார்கள். 2 கைகளாலும் அதை அளந்து கொண்டு நோய்கள் குணமாகவும் குழந்தை வர வேண்டியும் மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிறகு மீண்டும் அதிலேயே போட்டுவிட வேண்டும். அது சரி, குருவாயூர் கோயிலில் இதற்கு அப்படி என்ன விசேஷம்? இதற்கு பின்னால் ஒரு சுவையான கதை உண்டு. முன்னொரு காலத்தில் ஒரு வயதான பெண்மணி இருந்தாள். அவளுக்கு ஸ்ரீ குருவாயூரப்பன் மிகவும் இஷ்டமான தெய்வம். அவளுடைய ஊர் குருவாயூருக்கு மிக தொலைவில் இருந்தது. அவளை அழைத்துச் செல்ல யாரும் இல்லை. பண வசதி கிடையாது. ஆனால் குழந்தை கண்ணனை காண வேண்டும் என்றும் அவனுக்கு ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவளுக்கு கொள்ளை ஆசை. அவள் வீட்டில் மஞ்சாடி மரம், அதாவது குந்துமணி மரம் இருந்தது. அதிலிருந்த நிறைய குண்டுமணிகள் கீழே விழுகும். அவற்றை சேகரித்து நன்கு அலம்பி துடைத்து ஒரு பை நிறைய சேர்த்து வைத்திருந்தாள். ஒரு நாள் கண்ணனை காண வேண்டும் என்று ஆவல் மிகுதியால் பயணம் புறப்பட்டாள். அவள்தான் வசதி படைத்தவள் அல்லவே. அதனால் நடந்தே செல்ல தீர்மானித்தாள். தொலைதூரம், வயது வேறு ஆகிவிட்டது. நடுநடுவே இளைப்பாரி கொள்வாள். சிரமமாக இருந்தாலும் கண்ணனை காணவும் அவனுக்கு குண்டுமணிகளை கொடுக்க வேண்டுமே என தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தாள். ஒரு மண்டல காலம் பயணம் செய்து குருவாயூரை அடைந்தாள். கோவிலையும் அடைந்தாள். அவள் சென்ற நாள் அந்த மாதத்தின் முதல் நாள். அவள் கோவிலை அடைந்த சமயம் கோவிலில் மிகவும் பரபரப்பாக இருந்தது. ஏதோ விசேஷம் என்று அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அன்றும் அந்த ஊர் அரசன் அவன் பக்தியை வெளிப்படுத்த கோயிலுக்கு ஒரு யானையை சமர்ப்பிப்பது வழக்கம். அதனால் அந்த பரபரப்பு. சேவகர்கள் அரசன் வருவதால் வழியை விலக்கி கொண்டிருந்தனர். இந்த வயதான பெண்மணி தன்னுடைய பையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். சேவகர்களின் அஜாக்கிரதையினால் அவள் கீழே தள்ளப்பட்டாள். பை கீழே விழுந்தது. அதிலிருந்த குண்டுமணிகள் சிதறி விழுந்தன. கிழவியின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. ஒரு சொட்டு கண்ணீர் தரையில் விழுந்தது. அதே சமயம் கோயிலுக்கு சமர்ப்பிக்க கொண்டு வந்த யானை மதம் பிடித்து ஓட ஆரம்பித்தது. அனைவரும் என்ன ஆயிற்று என்று பதறினர். கோவில் பொருட்களில் யானை நாசம் செய்ய ஆரம்பித்தது. யானையை அடக்க முடியவில்லை. கலங்கிய மன்னனும் மற்றவர்களும் குருவாயூரப்பனிடமே பிரசன்னம் கேட்டனர். அப்பொழுது கற்பகிரகத்திலிருந்து, நீங்கள் என் பக்தையை அவமானப்படுத்தி விட்டீர்கள். என் பக்தை அன்பாக கொண்டு வந்த குண்டுமணிகள் எனக்கு வேண்டும் என்று அசிரீரி கேட்டது. உடனே அங்கிருந்த அனைவரும் கீழே சிதறி கிடந்த குண்டுமணிகளை பொறுக்கி எடுத்தனர். அதை அந்த வயோதிக பெண்மணியிடம் கொடுத்து அவளிடம் மன்னிப்பு கேட்டனர். அவளை சகல மரியாதையுடன் சன்னதிக்கு அழைத்துச் சென்றனர். அவள் ஆசையுடன் குண்டுமணிகளை அப்பனிடம் சமர்ப்பித்ததும் யானையின் மதம் அடங்கியது. அவள் பக்தியின் நினைவாக இன்றும் குருவாயூர் கோயிலில் உருளியில் குண்டுமணிகள் வைக்கப்பட்டுள்ளது. பகவான் வஸ்துகளின் உயர்வு தாழ்வை பார்ப்பதில்லை. உள்ளத்தில் தூய்மையான அன்பு இருந்தால் போதும். பக்தியுடன் மேன்மையடைய பார்த்தான். குருவாயூரப்பா, நின் திருவடிகள் சரணம் சரணம். குருவாயூரப்பன் பாடல். கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். திருமேனி தரிசனம் நிர்மல்யமாகவே கண்டு கிரீதரன் உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். சந்தன காப்பு கலற்றி தைலம் பூசிக்கொண்டு நிற்கும் நந்தகோபாலனை நமஸ்காரம் செய்கின்றோம். கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். எண்ணெய் ஸ்நானம் செய்து கையில் வாழைப்பழத்தோடு நிற்கும் கண்ணன் உன் பாதத்தில் நமஸ்காரம் செய்கின்றோம். கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். குடங்குடமாக பாலை அபிஷேகம் செய்யும் வேளை கோவிந்தனே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். கொண்டை மயில் பீலி மின்ன மஞ்சள் பட்டு கட்டி கொண்டு குழலூதும் கிருஷ்ணா நமஸ்காரம் செய்கின்றோம். கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். தெச்சி மந்தாரம் துளசி தாமரைப்பூ மாலை சாத்தி அச்சுதலே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். திவ்யநாமம் சொல்லிக்கொண்டு சீவேலியில் சுற்றி வந்து ஸ்ரீதரா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம்.
கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். தீராவினை தீர்த்து வைத்து கோரும் வரம் அளித்திடும் நாராயணா உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம். கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். குருவாயூரப்பன் பஞ்சரத்னம் தமிழில் நன்மையை அருளும் கல்யாண ரூபத்தில் திருக்கரங்களில் சங்கு போன்ற திவ்யாதங்களை ஏந்தியவரும் கலியுகத்தில் பக்தர்களுக்கு வற்றாத நல்ல வளங்களை வழங்குபவரும் கருணா அமுதத்தின் சாகரமானவரும் குருவாயூரப்பா உன்னை நாராயணா என்ற திவ்ய நாமத்தில் போற்றி வணங்குகிறேன். நாராயணா நாராயணா என உச்சரிக்கும் திவ்ய திருநாமத்தை உரக்க உச்சரிக்கும் பக்தர்கள் திருக்கோயில் எங்கும் நிறைந்திருக்க புனித கங்கை நதிக்கு நிகரான உன் திருக்கோயில் புனித தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்பவர்கள் சர்வரோக இன்னல்களையும் நீக்கும் குருவாயூரப்பா உன்னை நாராயணா என்று திவ்ய நாமத்தினால் போற்றி வணங்குகின்றேன். அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் தரிசனத்திற்காக நாலா பக்கங்களிலும் தன்னை சூழ்ந்து காத்திருக்கும் பக்தர்களுக்கு விஸ்வரூப தரிசனத்தில் காட்சி அளிப்பவரே, தங்களுக்கு அபிஷேகம் செய்த எண்ணெய் பிரசாதத்தை மருந்தாக உட்கொள்பவர்களுக்கு உடம்பில் பூசிக்கொள்பவர்களுக்கும் அவர்களது நோயின் பிணியிலிருந்து நிவாரணம் அளிக்கும் குருவாயூரப்பா உன்னை நாராயணா என்னும் திவ்ய நாமத்தால் போற்றி வணங்குகின்றேன். தங்கள் குழந்தைகளுக்கு எவ்வித ஆபத்தும் நேராமல் இருக்க உன் சன்னிதானத்தில் அன்னப்பிரசாதம் முதல் முறையாக குழந்தைகளுக்கு அன்ன ஊட்டுதல் செய்விக்கும் பக்தர்களால் வணங்கப்படும் புராணங்களில் சிறந்த ரத்னம் போன்ற ஸ்ரீமத் பாகவத்தை நித்தமும் பாராயணம் செய்யும் பக்தர்கள் சேவிக்கும் குருவாயூரப்பா உன்னை நாராயணா என்ற திவ்ய நாமத்தால் போற்றி வணங்குகிறேன். மறைவோதும் வேதியருக்கு நித்தமும் அன்னம் அளிப்பவரே, பிரம்மன் முதலான தேவர்களால் நித்தமும் இரவில் பூஜிக்கப்படுபவரே, தாய் தேவகி, தந்தை வசுதேவர் மற்றும் உற்ற தோழரும் பக்தருமான உத்தவர் ஆகியோரால் வணங்கப்படும் குருவாயூரப்பா உன்னை நாராயணா என்னும் திவ்ய நாமத்தினால் போற்றி வணங்குகின்றேன். நாராயண 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 நாராயணா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.